எஸ்பிஐ பேங்க்ல 13,000 எபோ ஜாப் வேகன்சி போயிட்டு இருக்கு. தமிழ் தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாத்துக்குமே அங்கே ஜாப் அவைலபிளா இருக்கு. டிகிரி மட்டும் நீங்க படிச்சிருந்தா போதும். என்ன டிகிரி படிச்சிருக்கணும், போஸ்டிங் எந்த பிளேஸ்ல கிடைக்கும், லாஸ்ட் டேட் எப்போ, போஸ்டிங்க்கு ஜாப் அவைலபிளா இருக்கு, எப்படி அப்ளை பண்றது, என்னென்ன ப்ரொசீஜர் வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற எல்லா டீட்டெயிலுமே இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். இந்த ஓல்டி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. கவர்மெண்ட் பேங்க்ல வேலை வேணும் அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து சர்ச் பண்ணிட்டு இருப்போம். அதுக்காக நிறைய ட்ரை பண்ணிட்டு இருப்போம். அவங்களுக்கு நான் இப்போ சொல்ல போற இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா ஜாக்பாட்டா தான் இருக்கும். எம்ப்ளாய்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் வந்து எஸ்பிஐல வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. என்ன போஸ்ட்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜூனியர் அசோசியேட்ஸ் இன் கஸ்டமர் சப்போர்ட்ஸ் அண்ட் சேல்ஸ் டிபார்ட்மெண்ட். இந்தியா ஃபுல்லா மொத்தமா 13,735 வேகன்சி வந்து இருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. தமிழ்நாடு அண்ட் புதுச்சேரியில மட்டும் டோட்டலா 340 வேகன்சிஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ரெண்டு லொகேஷனுக்கு கண்டிப்பா வந்து தமிழ் தெரிஞ்சிருக்கணும். டிசம்பர் 17th இருந்து நம்ம ஆன்லைன்ல மூலமா இந்த ஜாபுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். எஸ்பிஐ பிரான்ச்சஸ்ல இருக்கிற அவைலபிள் போஸ்டிங் வந்து ஃபில் பண்ண போறாங்க. அதுக்கு தான் இப்போ வந்து ஜாப் வேகன்சி போயிட்டு இருக்கு. நேஷனல் லெவல்ல பார்த்தீங்கன்னா மொத்தமா 13,735 வேகன்சி இருக்கு. அதுல தமிழ்நாட்டில் மட்டும் 336 வேகன்சி, புதுச்சேரியில வந்து 4 வேகன்சி போஸ்ட் தான் ஃபில் பண்ண போறாங்க. இந்த ஜாப் அப்ளை பண்ணுறதுக்கு வந்து தமிழ் வந்து மேண்டேட்ரி. இந்த ஜாபுக்கு எந்தெந்த கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு எப்படி வந்து சிக்ரிகேட் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா எஸ்சிக்கு வந்து 63, எஸ்டி 2, ஓபிசி 91, எக்கனாமிக் பேக்வேர்ட் கிளாஸ் 33, ஜெனரல் கேட்டகரி 150 அப்படின்னு வந்து சிக்ரிகேட் பண்ணியிருக்காங்க. ஏஜ் லிமிட் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜாப் அப்ளை பண்ணுறதுக்கு 1 April 2024 டேட் படி உங்களுக்கு, அதாவது ஜாபுக்கு அப்ளை பண்ணுறவங்களோட ஏஜ் பார்த்தீங்கன்னா 20 வயசுக்கு கீழே இருக்கக்கூடாது. அதே மாதிரி 28 வயசுக்கு மேலேயும் வந்து இருக்கக்கூடாது. இன்னும் வந்து கிளியராக சொல்லணும் பார்த்தீங்கன்னா ஜாபுக்கு அப்ளை பண்ணுற அப்ளிகண்ட் வந்து 2/4/1996 இந்த டேட்டுக்கு முன்னாடியும் 1/4/2004 டேட்டுக்கு அப்புறமும் வந்து பிறந்திருக்கக்கூடாது. ஒரு சிலவங்களுக்கு வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் தராங்க. எஸ்சி எஸ்டிக்கு 5 years, ஓபிசிக்கு 3 years, 10 to 13 years பார்த்தீங்கன்னா பீப்புள் வித் டிசபிலிட்டிஸ்க்கு வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. நம்ம வந்து என்ன டிகிரி படிச்சிருந்தா போதும், ஆனால் 31/12/2024 டேட் படி அப்ளிகேஷன் வந்து ரெகக்னைஸ்டு யூனிவர்சிட்டியில் எனி டிகிரி வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஒரு சிலவங்க பார்த்தீங்கன்னா 2 டிகிரி வந்து படிப்பாங்க அட் அ டைமில். அவங்களுக்கு 31/12/2024 படி இல்லைனா அதாவது அந்த இயர்க்குள்ளே வந்து படித்து முடிச்சிருக்கணும். ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸும் வந்து இந்த ஜாபுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். ஆனால் கிராஜுவேஷனோட எண்ட் ஆஃப் த டேட் பார்த்தீங்கன்னா டிசம்பர் 31 தான் இருக்கணும். இந்த ஜாபுக்கு யாரெல்லாம் வந்து எலிஜிபிளாக இருக்காங்களோ பிரைமரி எக்ஸாமினேஷன், மெயின் எக்ஸாமினேஷன், தமிழ் லாங்குவேஜ் ஆப்டிடியூட் டெஸ்ட், இந்த எக்ஸாம் எல்லாமே எழுதணும். இந்த எக்ஸாம் பேசிஸில் தான் வந்து செலக்ட் பண்ணுவாங்க. ப்ரிலிமினரி எக்ஸாம் வந்து ஆன்லைனில் தான் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. 100 மார்க்குக்கு எக்ஸாமினேஷன் இருக்குது. இந்த எக்ஸாமில் யாரெல்லாம் வந்து குவாலிஃபை ஆகிறாங்களோ அவங்களுக்கு மெயின் எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஆன்லைனில் தான் எக்ஸாம் எழுதுகிற மாதிரி இருக்கும். 200 மார்க்குக்கு எழுதணும். இந்த எக்ஸாம் பார்த்தீங்கன்னா தமிழ், இங்கிலீஷ், ஹிந்தி இந்த 3 லாங்குவேஜ்லேயுமே இருக்கும். ஃபைனலாக இந்த 2 எக்ஸாமில் வந்து குவாலிஃபை ஆனவங்களுக்கு தமிழ் லாங்குவேஜில் வந்து எக்ஸாம் நடக்கும். நீங்கள் வந்து 10th and 12th வந்து தமிழ் லாங்குவேஜில் படிச்சிருந்தா அவங்களுக்கு வந்து இந்த எக்ஸாம் இல்லை. அவங்களோட மார்க் சர்டிஃபிகேட் வந்து சப்மிட் பண்ணனா போதும். ஃபைனல் ரிசல்ட் எப்போ பப்ளிஷ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் எல்லாத்தையுமே வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஒன்ஸ் நீங்கள் வந்து செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா எஸ்பிஐ கிளர்க் கேட்டகரி பேமெண்ட் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா 24,000 64,000 வரைக்குமே இருக்கும். பிகினிங்கில் பேசிக் சேலரி வந்து 26,730 வந்து கொடுப்போம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. கேண்டிடேட்ஸ் எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் போய் தான் நான் இங்கே டிஸ்பிளேல காமிக்கிற வெப்சைட்டை வந்து டைப் பண்ணுங்கள். இங்கே 2 வெப்சைட் நான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் லிங்க் வந்து ஓப்பன் ஆகலை அப்படின்னா செகண்ட் ஒன் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். லிங்க் டைப் பண்ணி உள்ளே போனதுக்கப்புறம் ரிக்ரூட்மெண்ட் ஆஃப் ஜூனியர் அசோசியேட்ஸ் 2024 இருக்கும். இந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் அப்ரோப்ரியேட் இன்ஃபர்மேஷனை வச்சு ஃபில் பண்ணுங்கள். அப்ளிகேஷன் ஃபீ வந்து 750 rupees வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. எஸ்சி எஸ்டி அதே மாதிரி பர்சன் வித் டிசபிலிட்டிஸ் இந்த கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் எல்லாம் எதுவுமே பே பண்ண வேண்டாம். நீங்கள் ஜாபுக்கு வந்து டிசம்பர் 17th இருந்து அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா January 7th தான். அதுக்குள்ளே வந்து அப்ளை பண்ணிடுங்க. பிரைமரி எக்ஸாம் வந்து February 2025 வந்து நடக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. யாரெல்லாம் வந்து எலிஜிபிளாக இருக்கீங்களோ அவங்க எல்லாருமே இந்த ஜூனியர் அசோசியேட் வேகன்சி வந்து அப்ளை பண்ணுங்க. அதேமாதிரி கிராஜுவேஷன் அதேமாதிரி தமிழ் மெயின் சொன்னனால யூத்துக்கு வந்து இந்த ஜாப் வந்து நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். இந்த பேங்க் ஜாப் வந்து யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து ஒரு அட்வான்டேஜாக இருக்கும். ஏன்னா எனி டிகிரி தமிழ் தெரிஞ்சிருக்கணும் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் எஸ்பிஐல சொன்ன மாதிரியே எலிஜிபிளாக இருக்கீங்களா அப்படின்றத செக் பண்ணிட்டு இன்னைக்கே ஃபர்ஸ்ட் வேலையாக மறக்காமல் அப்ளை பண்ணுங்க இந்த ஜாபுக்கு. இந்த சான்ஸை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ் ஆகலனாலுமே வேற ஒருத்தவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும். நிறைய பேர் படிச்சுட்டு வேலை இல்லாமல் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இவங்க வந்து ஏதாவது ஒரு டிகிரி அதே
அதேமாதிரி தமிழ் தெரிஞ்சிருந்தா போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டில் நிறைய வேகன்சி இருக்குது. உங்களுக்கு லக் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த ஜாப் கிடைக்கும். ஸோ இந்த ஜாபுக்கு வந்து கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஜாப் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனால லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.